இன்னைக்கு புதன்கிழமைங்க. மாடி தோட்டத்துல வந்துட்டேன். அழகா பூத்திருக்க டாலியா செடிய பாருங்க. ரெட் கலர். இது நான் கிழங்கு மூலம் வாங்கி வச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதில தான். அடிக்கடி பூ பூத்துக்கிட்டே இருக்குதுங்க. இது எல்லா சீசன்லயும் பூக்குதான்னு தெரியல. ஆனா பூத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கட்டிங்ல வச்சது. இலையெல்லாம் கொஞ்சம் சுருண்டு போய் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கூட பார்க்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் சுருண்டுட்டு வந்துட்டு இருந்ததுன்னா, கொஞ்சம் மேல வச்சு கட் பண்ணி விடணும். அது கீழ இருந்து அழகா திளில் எடுத்து வந்துக்கும். இது ஒரு ஜாமந்தி செடிங்க. ஒரு பாட்டுக்குள்ள குச்சு குச்சுன்னு நெறைய கண்ணு வந்திருந்துச்சு. ஒரு ட்ரைல எல்லாத்தையும் புடுங்கி சேர்த்து நட்டு விட்டேன். நட்டு விடக்கூடிய டைமே தோணுச்சு. இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்ல அப்டின்ட்டு. ஏன்னா, எல்லா செடிங்களையும் குச்சு குச்சுன்னு சேர்த்து பிடிச்சு வச்சு நட்டு விட்டுட்டேங்க. பாவம் அதுங்களுக்கு வளர்றதுக்கு இடம் இருக்குமான்னு தெரியல. ஆனா, அதுவும் மொட்டு வச்சிருக்குதுங்க. அத பார்க்கக்கூடிய டைம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது சுண்டைக்காய் செடி. நான் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருப்பேன். சின்ன சின்னதா பிஞ்சு விட்டுருக்கிறது. திரும்பவும் மொட்டு வச்சுட்டு வருது பாருங்க. 2 லிட்டர் வாட்டர் பாட்டில வச்சிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதில தான். இதே மாதிரி 2 செடி இருந்தாலே போதுங்க. ஒரு சின்ன 2 லிட்டர் வாட்டர் பாட்டில 2 சுண்டைக்காய் செடி வச்சாலே போதும். நமக்கு வாரத்துல ஒரு நாளைக்கு நமக்கு சுண்டைக்காய் பறிச்சு குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது. இது நான் கட்டிங்ல வச்ச ரோஸ் செடிங்க. ரோஸ் செடி இல்லைங்க, ஸ்டெம்பு. நான் வச்சதை நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது எப்படி திழுத்துருக்குதுங்கிறத உங்கள்கிட்ட காமிக்க வேணாமா? அதுதான் இது. லைட்டாக முளையெல்லாம் வந்திருக்குது. வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிளைமேட் நல்லா இருக்குதுங்க. நிறைய பேருக்கு ரோஸ் கட்டிங் எல்லாம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளைமேட்டில் வைங்க. கண்டிப்பாக திழுத்து வரும். நான் 2 பாட்டில் வச்சேன். 2 பாட்டிலையும் நிறைய செடிங்க திழுத்து வந்திருக்கு. இதுக்கு அப்புறம் அது எப்படி வளருதுங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். ஏன்னா சின்ன சின்னதாக போடணும் எனக்கு. அது எப்படி வளருதுன்னு நான் சேர்த்து வச்சு போடலான்னு பார்த்தா அதெல்லாம் ஆகிறதில்ல. அதனால் அப்பப்போ உள்ளதை நான் அப்பப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். இது நான் ஒரு ஸ்டாண்டுக்கு ஒரு செல்ஃபுக்கு கீழே தான் வச்சுருக்கேன். ஒரு நிழலான இடத்துல. கொஞ்சம் அது நல்லதாக தெம்பு பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் வெளியில் எடுத்து வைக்கலாம், வெயில் படுற மாதிரி. இது வந்து மல்பெரி செடிங்க. ஆசையாக ஒரு கட்டிங் எடுத்து வச்சு நட்டேன். ஆனால் காய்க்கிற காயெல்லாம் சின்னோண்டு காயாக காய்ச்சிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெட்டியும் விட்டு பார்த்தேன், பெருசாக வளரும், திரும்ப வைக்கிற காயாவது பெருசாக வரும்னு பார்த்தா திரும்ப அது சின்னோண்டு காயாக தான் வச்சுட்டு இருக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரியல. கோவம் வந்தால் பிடுங்கி போடலாமான்னு தோணுது. ஆனால் மனசு வர மாட்டேங்குது. அப்படியே விட்டுருக்கேன். இன்னொரு பாட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். அது மரம் மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள். அதோட காயை பாருங்களேன். பெருசாகும்னு பார்த்தா சின்ன காயாக காய்ச்சிட்டு இருக்குது. பார்க்கலாம். இனி கொஞ்ச நாள் கூட டைம் கொடுப்பேன். கொஞ்சம் பெரிய காயாக காய்க்கலைன்னா எடுத்துக்கிட்டு வேறு ஏதாவது செடி நடணுங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது மல்பெரி நல்லதாக கட்டிங் கிடச்சா அதை எடுத்து நட்டு விடணும். இப்போ கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல. இப்போ நான் ரோஸ்மேரி கட்டிங் எல்லாம் எடுத்து வச்சேங்க. இந்த ரோஸ் பாட்டுக்குள்ளே அழகாக முளைச்சி தில்லில் எடுத்து வந்துட்டு இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான லீஃபு. இந்த கிளைமேட்டில் வச்சா கண்டிப்பாக வரும். இதுக்கு முன்னாடி நான் கப்பில் வச்சேன். அதில் வரல. சும்மா ஏனோ தானோன்னு வச்சேன். இப்போ வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.